Welcome to Chandru Study Center. Probability 10th standard exercise 8.4 பார்த்துக்கிறோம். அதில் example 8.27 question போகலாம். 2 dice are rolled together. 2 டையை நம்ம ஒரே நேரத்தில் உருட்டுறோம். அப்படி உருட்டுறப்ப அதில் ஒரு டை எப்போ உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு டைம் ஒரு ஃபேஸ் வந்து 1 இருக்கும், அடுத்த ஃபேஸில் 2 இருக்கும், அடுத்த ஃபேஸில் 3 இருக்கும், அதில் 4 5 6 அதில் 2 அந்த மாதிரி எண் கொண்ட 2 டைஸை நாம் உருட்டுறோம். உருட்டுறப்போ find the probability of getting a doublet. Doublet means ஒரே நம்பர் ஃபஸ்ட்டு டைலையும் 1 வரணும், ரெண்டாவது டைலையும் 1 வரணும், அதுமாதிரி ஃபஸ்ட்டு டைலையும் 2 வரணும், ரிசல்ட்டு ரெண்டாவது டைலையும் 2 வரணும். அந்த மாதிரி வர ரிசல்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், டபுளட் சொல்கிறோம். சம் ஆஃப் ஃபேஸ் ஆஸ் 4. ஸோ ஃபஸ்ட்டு டை வர ரிசல்ட்டும் ரெண்டாவது டை வர ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரணும், 4 வரணும். ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் 2 டையை ஒரே நேரத்தில் விட்டுனா என் ஆஃப் எஸ் 36ன்னு ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். 1.1 1.2 1.3ன்னு சொல்லிட்டு 1.6 வரையும், அது 2.1 2.2 2.3 2.6 வரையும், 3.1 ஆரம்பிச்சு 3.6 4.1 ஆரம்பிச்சு 4.6 5.1 ஆரம்பிச்சு 5.5 சாரி பாயிண்டில் 5,6 6,1 6,2 6,3 ஆரம்பிச்சு 6,6. அப்போ அந்த ரோல் 6 இந்த ரோல் 6, அப்போ 6 6 36 மொத்தம் 36 வரும். அப்போ என் ஆஃப் எஸ் 36 வரும்னு ஆல்ரெடி நிறைய கணக்கில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ என் ஆஃப் எஸ் 36. அந்த என் ஆஃப் எஸ்ல ஒரே நம்பர் உள்ளது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் ரோல 1,1 ஆரம்பிக்குது இல்லையா, அப்போ அது ரெண்டும் ஒரே நம்பர். அடுத்து நீங்கள் அடுத்த ரோல் வருது ஒரே நம்பர், அடுத்த ரோல் வரும்போது 2,2, அடுத்த ரோவில் 3,3 இருக்கும், அதுக்கடுத்த ரோவில் 4,4, அடுத்து 5,5 6,6. உங்களுக்கு ஆல்ரெடி இது ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6. அப்போ நம்பர் ஆஃப் ஏ, இதை லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டபுளட். ஏ நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ டபுளட் அப்படி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6. அப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 6. இதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னா n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். n ஆஃப் ஏ 6, n ஆஃப் எஸ் ஆல்ரெடி நமக்கு 36. இது அப்படியே வச்சுங்க 1. அடுத்து b நம்ம என்ன வச்சுக்கிறோம், b the event of getting the face sum 4. ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு 4 வரணும். நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 4 எதில் வரும், 1,3 பாருங்க, 1,3 ஆட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோவில் 4 வரும். அடுத்த ரோவில் 2,2 ஆல்ரெடி மைண்டில் எனக்கு ஈஸியாக வரும், 2,2 ஆட் பண்ணால் 4. அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா 3,1, அதுக்கு அடுத்த ரோவெலாம் வராது, ஏன்னா அடுத்த ரோ 4வது ரோ எதில் ஆரம்பிக்கும், 4ல் தான் ஆரம்பிக்கும். 4,1 4,2, அதுக்கடுத்து 5,1, அதுக்கு 6,6 எல்லாமே 4 தாண்டிட்டு இல்லையா, அதனால் இது 3 ரோல் மட்டும் அது வரும். உங்களுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ மொத்தம் 1 2 3 ரிசல்ட் வருது. அப்போ நம்பர் ஆஃப் பி 3. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வேணா n ஆஃப் பி பை n ஆஃப் எஸ். n ஆஃப் பி எத்தனை 3, இது n ஆஃப் எஸ் 36, டோட்டல் 36. அப்போ 3/36 இது 2 அப்படி வச்சுக்கிறீங்க. அடுத்து நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி தேவை. ஸோ ஏவுடையும் பிலையும் காமனாக உள்ளது 2,2, இங்கே 2,2 ஒரு செட்டு தான் வராது இல்லையா, 2,2. அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மொத்தம் 1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேணா நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை n ஆஃப் எஸ். அப்போ இது 1 பை இது எஸ் வந்து 36 டோட்டல், இது 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போவோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்ன இருக்கு, 6/36. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 3/36. இது ப்ளஸ் ப்ளஸ் இங்கே மைனஸ்னா மைனஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 1/36. 3லையும் 36 காமனாக இருக்கனால எல்சிஎம் அப்படியே 36 இருக்கும். கீழே ஒரே டினாமினேட்டர் 36 எல்சிஎம் இருக்கும், மேலே உள்ளது அப்படியே ப்ளஸ் மைனஸ் அப்படியே பண்ணிக்க வேண்டியதான். இதை 6 + 3 - 1. கவனிங்க, 9 6 + 3 9, 9ல் 1 போச்சுன்னா 8, 8/36. நல்லா கவனிங்க, 8 வந்து நம்ம 4 டேபிள் வச்சா 2 டைம்ஸ், இதை 4 டேபிள் வச்சா 9 டைம்ஸ். அப்போ ஆன்சர் 2/9. என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி, அதாவது கெட்டிங் ஏ டபுளட் ஆர் சம் ஆஃப் ஃபேஸ் ஆஸ் 4. நமக்கு ரிசல்ட்டு 2/9. ஓகேவா? வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். நன்றி.